இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் தரிசன வார்த்தை என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் படைத்த மனிதர்களோடு உறவை பராமரிப்பதில் நாம் காட்டும் அக்கறையை விட நம்மை படைத்த தேவனோடு நம் உறவை விட்டுவிடாமல் இருக்க முயற்சிக்க வேண்டும். ஓடி ஓடி தேவனுக்காக உழைத்தாலும், காணிக்கை தவறாமல் கொடுத்தாலும், ஊழியத்தில் அதிக ஆர்வம் காட்டினாலும், ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் ஒன்றுக்கும் வழி திறக்காது, நமக்கு ஜெயமும் கிடைக்காது, நாம் நினைப்பதும் நிறைவேறாது. வானத்தில் சிலம்பம் பண்ணுகிறதற்கு அது ஒப்பாகத்தான் இருக்கும். இந்த உலக சிந்தை ஜெபத்தை தடுக்கும், நிறுத்தும். ஆகவே மாம்ச சிந்தையிலிருந்து நாம் விடுபட்டு உலகத்தை மறந்து தேவனோடு உறவாடும் அனுபவத்தை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பாவத்தினால், சாபத்தினால், வியாதியினால், மந்திர தந்திர கிரியைகளினால் சீரழிந்து விழுந்து போன நிலையில் உள்ளதா உங்களுடைய வாழ்க்கை? யார் இதை மறுபடியும் எடுத்து கட்ட முடியும் என்று நினைக்கிறீர்களா? மனம் வருந்துகிறீர்களா? புயல் காற்றில் சிக்கி சீர்குலைந்த சின்ன பின்னமாய் ஆனதைப் போல உணர்கிறீர்களா? இதற்கு விடுவே இல்லையா என்று நம்பிக்கை இழந்து சோர்ந்து போய் எல்லாம் உங்கள் கை நழுவி போய்விட்டது என்று மனம் பதறுகிறீர்களா? காலம் கடந்து விட்டதே என்று வருந்துகிறீர்களா? மனஸ்தாபப்பட்டு கண்ணீரோடு நாம் செய்தது பாவம்தான், தவறானது தான், அநீதியானது தான், தீமையானது தான், நான் செய்தது மற்றவர்களை காயப்படுத்தியது உண்மை, மற்றவர்களை கலங்க வைத்ததும் உண்மை என்று மனம் வருந்தி செபித்தால், விழுந்து போன நிலையில் இருக்கிற உங்களை, உங்கள் வாழ்வை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளின் வாழ்வை, விழுந்து போன ஊழியத்தை கூட மறுபடியும் கட்டி எழுப்ப நம் தேவனால் கூடும். ஆகவே அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? மனுஷர் காணும்படியாக ஜெபிப்பதால் அல்ல, நீங்கள் உங்கள் பலனை அதன் மூலம் அடைந்து தீர்ந்தாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அறை வீட்டிற்குள் அந்தரங்கத்தில் நீங்கள் போய் ஜெபிக்கும் ஜெபத்திற்கு தேவன் வெளியரங்கமாய் பதிலளிப்பார். உலகத்திலே பழமொழி ஒன்று உள்ளதே, அறையில் ஆடாதவன் அலங்கத்தில் ஆட முடியாது. அதாவது தேவனோடு உறவாடாதவன் வெளியரங்கமாய் தேவனுக்கென்று சாட்சியாயும் ஊழியத்தில் வல்லமையாயும் விளங்கவே முடியாது. அதேபோல் அஞ்ஞானிகளைப் போல வீணான வார்த்தைகளை அலப்பி அதிக வசனிப்பினால் நீண்ட ஜெபம் செய்தால்தான் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைப்பதும் தவறானதாக இருக்கிறது. ஆவியோடும் கருத்தோடும் ஊக்கத்தோடும் ஜெபிக்கும் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். ஜெபம் என்பது ஆலோசனை அல்ல. ஜெபம் செய்வது தேவ கட்டளையை பின்பற்றுவது. எப்படிப்பட்டவர்கள் ஜெபித்தாலும் கர்த்தர் செவிசாய்த்த ஜெபத்தை கேட்பார். தேவ ஆலயங்கள் கூட ஆராதிக்கும் ஸ்தலம் என்பதை விட ஜெப வீடு என்று சொல்வது தான் பொருத்தமாக இருக்கும். ஜெபம் உச்சிதமானது. இப்படிப்பட்ட ஐக்கியத்தில் தேவன் நம்மோடு ஈடுபாடு உள்ளவராய் இருப்பதை நம்மால் உணர முடியும். ஜெபத்தின் மூலம் தேவ சித்தம் மாறாது. தேவ சித்தத்திற்கு உகந்தவர்களாக ஜெபம் நம்மை மாற்றி போடும். ஜெபத்தை தடுப்பது சாத்தானின் பிரதான நோக்கமும் இலக்குமாய் இருக்கிறது. ஆகவே ஜெபத்தை விட்டுவிட்டால் பல அம்சங்களில் நாம் தோல்வி அடைவோம் என்பதற்கு அது முன்னடையாளமாக இருக்கிறது. ஜெபிப்பவர்கள் சுய சித்தத்தை விட்டு தேவ சித்தத்தை நாட முடியும். நம் சுய புத்தியை நாம் சாராமல் அவரையே சார்ந்து வாழ வைப்பது தான் ஜெபம். ஜெபிப்பதால் பெருமை பாராட்டி கொண்டு இராமல் நம்மை தாழ்த்தி நம் பலவீனத்தை நம்மை ஒப்புக்கொள்ள வைக்கும். நாம் எப்படியெல்லாம் தகுதி இல்லாமல் இருக்கிறோம் என்பதை நமக்கு ஜெபிப்பதின் மூலம் அது சுட்டி காட்டும். ஜெபம் செய்கிறவர்கள் தோல்வியை மறுக்காமல் ஏற்றுக்கொள்வார்கள்.
ஜெபத்தின் மூலம் பரிசுத்த ஆவியின் ஆளுகை கடந்து வந்து நம்மை கிறிஸ்துவின் சாயலுக்கு மாற்றும். எப்படிப்பட்டவர்கள் ஜெபித்தாலும் கர்த்தர் ஜெபத்தை கேட்பார் என்று சொன்னேனே. முதல் மனிதனாயிருந்த ஆதாம், அவனுடைய மகன் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்தாலும் அவன் இந்த பூமியில் நிலையற்று அலைந்து திரிந்து ஓடிக்கொண்டிருந்தவனை தேவன் கண்டுபிடித்து, நீ ஆபேலை கொன்றது என்ன என்ற கேள்வியை கேட்டார். அவன் உடனே பயந்து தன்னை கொன்று போடாதபடிக்கு இரக்கம் காட்ட வேண்டுமென்று அவன் ஜெபித்த போது தேவன் அவனை கொல்லவில்லை. அதற்கு பதிலாக அவனை கொல்லுகிறவர்கள் மேல் 7 பழி சுமரும் என்றுதான் அவனுக்கு அடையாளம் கொடுத்தார். ஒரு மாயை வித்தைக்காரன் இயேசுவின் நாமத்தினால் பேய்களை ஓட்ட ஜெபிக்கும்போது பேய்கள் ஓடின. அவன் இயேசுவை தெய்வமாய் வணங்கவில்லை, ஆனால் அவருடைய பெயரை, நாமத்தை அவன் பயன்படுத்தினான். ஆனால் ஆண்டவர் பிரியப்பட்டு கேட்கிற ஜெபம் எது தெரியுமா? செம்மையானவர்களுடைய இருதயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. செம்மையானவர்களுடைய இருதயம், அதிலிருந்து வருகிற ஜெபம், அதை தேவன் கேட்கிறவராய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் காற்றடித்து ஒரு புயல் எப்படி அந்த இடத்தையே, அந்த ஊரையே, அந்த பட்டணத்தையே ஒன்றுமில்லாமல் சீர்குலைத்து விடுமோ, அப்படி நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலக காரியங்கள், பாவங்கள், சாபங்கள் சீர்குலைத்து இருக்கலாம். ஆனால் நாம் மனஸ்தாபப்பட்டு கண்ணீரோடு அவர் பாதத்தில் வந்து நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய பரம்பரை சாபங்களுக்காக அவரிடத்தில் மன்றாடி நாம் செபிக்கும்போது கண்டிப்பாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையை திருப்பி போட வல்லவராயிருக்கிறார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, காலம் கடந்து விட்டதே, நாங்கள் என்ன செய்வோம் என்று துடித்து கொண்டிருக்கும் ஜனங்களாய் உம்முடைய பாதத்தில் கண்ணீரோடு வந்து நிற்கிறோம். நீர் ஒருவர் இறங்கினால்தான் எங்களுடைய பிரச்சனைகளை சீர்படுத்த, ஸ்திரப்படுத்த, நிலைநிறுத்த முடியும். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுத்து நிறுத்திய தேவன், பாழாய் போன எங்கள் வாழ்க்கையும் குடும்பத்தையும் ஊழியத்தை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாய் நிறுத்தும்படியாக உம்முடைய பரிசுத்த பாதத்தில் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அற்புதத்தை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். ஆகவே இதை நீங்கள் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் பட்டனையும் நீங்கள் அழுத்தி தொடர்ந்து வருகிற இந்த செய்திகளை கேளுங்கள். ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.